ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாடு பாருங்கள், குட்டி குட்டி கருவாடு இருக்கும் பாருங்கள். அது வந்து எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே கடிச்சிக்கலாம். இப்படி தனியாக கூட வாயில் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு வந்து குட்டி கருவாடு ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். அது வந்து தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இதில் வந்து மண் இல்லை. நீங்கள் மண் இருக்கிறதா இருந்தால் 2-3 தடவை கழுவணும். கழுவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா தண்ணி வடிஞ்சிருங்க. தண்ணி இல்லாமல் நம்ம செய்யணும். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துருங்க. கடுகு இதெல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. வெறும் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இருந்தால் அதை போட்டுக்கலாம். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டு நல்லா அப்படி வதக்கி எடுத்துக்குங்க. ஆயிலே வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கருவாடு, குட்டி குட்டி கருவாடு, இதில் போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு. இது கூடவே வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், தூள் உப்பு, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு சன்னமாகவே வதக்கிங்க. வேகமாக வைக்க வேண்டியதில்லை, தண்ணியும் நம்ம தெளிக்க வேண்டியதில்லை. அப்படியே அந்த கருவாடு கழுவுணும் பாருங்கள், அந்த தண்ணியிலையே நல்லா வதங்கிக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் கூட விரும்பி அழகாக சாப்பிடுவாங்க. ஸ்பூன் போட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சன்னமாக வச்சு வதக்கிட்டேன். கடைசி நம்ம தேங்காய் வந்து திருவி போட்டு வதக்கிட்டோம்னா சூப்பரான கருவாடு ரெடி. டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த பொரியல் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ.